பிரைஸ் த லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் திருமணமான தம்பதியர்களாக இருந்தாலும் சரி, இல்லையெனில் திருமணத்திற்கு தயாராக போகிற தம்பதியர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு தான் பேசுகிறார். அதாவது, நீங்கள் நினைத்த உடனே ஏதோ ஒருவரை திருமணம் முடித்து ஒரு திருமண வாழ்வில் சந்தோஷமாக நடத்தவே முடியாது. ஏனெனில் கணவன் மனைவி உறவு என்பது பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு ஆண்டவரும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்த முப்பரி நூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உறவை முறிப்பதற்காக, அந்த முப்பரி நூலை அறுப்பதற்காக சாத்தான் போராடுகிற போராட்டம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் முப்பரி நூல் சீக்கிரம் அறாது என்று வேதாகமத்தில் உள்ளது. அப்போது பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? கணவன் மனைவியாகிய உங்களிடத்திலிருந்து தான் சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். கர்த்தர் சொல்கிறார், கலாத்தியர் 5:26, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். 1. எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக கொடுத்த வாழ்க்கை துணையை விட நீங்கள்தான் சிறந்தவர்கள், நீங்கள்தான் பெஸ்ட் அப்படிங்கிற வீண் புகழ்ச்சியை விரும்பவே கூடாது. இருவரும் சமம் என்பதை புரிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். 2. எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கை துணையை வேண்டுமென்றே நீங்கள் எரிச்சல் அடைய செய்யவோ கோபமூட்டவோ கூடிய காரியங்களை செய்யவே கூடாது. அப்படி செய்வதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீது வெறுப்பு தான் வருமே தவிர சமாதானமும் அன்பும் வரவே வராது. 3. உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்களை விட ஒரு சில மேன்மையான குணாதிசயங்களையோ திறமைகளையோ இருக்கும் பட்சத்தில் அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர பொறாமை கொள்ளவே கூடாது. ஏனெனில் நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருக்கிறீர்கள். இன்று முதல் உங்கள் மனைவியை அல்லது கணவனை நோகடிக்காதபடிக்கு உங்கள் சுய சரீரமாக, உங்கள் மாம்சமாக அவர்களையும் நினைத்து பாருங்கள். அவர்களை வேதனைப்படுத்தவோ, அவர்களை தாக்கவோ, அவர்களை வெறுக்கவோ, அவர்கள் மீது வெறுப்பை காட்டவோ உங்களுடைய மனம் வராது. எல்லாவற்றிற்கும் மேல் இது சத்ருவாகிய சாத்தான் உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக விரிக்கிற வலை என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையோடு பாதுகாப்பாக இருங்கள். இன்னும் ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக தினமும் இரவு நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் கையை பிடித்து கொண்டு இருவருமாக ஒருமித்து ஆண்டவரிடம் உங்கள் குடும்பம் கட்டப்படுவதற்காக ஜெபம் செய்யுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Have a blessed day. Jesus bless you.